Today we are going to the lesson Geography Unit 3 Hydrologic Cycle அதாவது நீர் சுழற்சி. Learning objectives to understand the status of water on the earth அதாவது எர்த்தில் உள்ள வாட்டரோட ஸ்டேட்டஸ் அதாவது நீர் நிலையை என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் டு லேர்ன் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹைட்ரலாஜிக் சைக்கிள் ஹைட்ரலாஜிக் சைக்கிளோட கான்செப்டை லேர்ன் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன் டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரலாஜிக் சைக்கிள் அதாவது ஹைட்ரலாஜிக் சைக்கிளோட காம்போனன்ட் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் என்னென்னா ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் see introduction. Water is one of the most important elements on earth. All plants and animals need water for survival. Apart from drinking, water is required for domestic, agriculture, industrial purposes, etc. Water is very essential for carrying out almost all economic activities. Water is one of the most important elements on earth. வாட்டர் எர்த்தில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சர்வைவல் அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு வாட்டர் தேவையாக இருக்குது. வாட்டர் ட்ரிங்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு என்னென்னா நீட்ஸாக இருக்குது. ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வாட்டர் இஸ் வெரி எசென்சியல். So water is an indispensable element without which life form on the earth it is not possible. ஸோ வாட்டர் என்னென்னா இன்டிஸ்பென்சபிள் ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான் என்னென்னா வாட்டர். எர்த்து தவிர்க்க முடியாத எலமெண்ட்ஸாகவும் என்னென்னா வாட்டர் இருக்குது. வாட்டர் இல்லாமல் என்னென்னா நம்மளால் வாழவும் முடியாது. ஸோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆன் தி எர்த். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் ஆன் தி எர்த். About 71% of the earth's surface is covered by water. The quantity of water present on the earth is about 326 million cubic miles. It is hard to visualize this massive quantity of water. Most of the water on the earth is saline and it's found in seas and oceans. எர்த் சர்ஃபேஸில் வாட்டர் 71% என்னென்னா கவர் ஆகிருக்குது. எர்த்தில் உள்ள வாட்டர் குவான்டிட்டி 326 மில்லியன் கியூபிக் மைல்ஸ். இட் இஸ் காட் டு விசுவலைஸ் திஸ் மாசிவ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அதாவது இவ்வளோ பெரிய குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை நம்ம விசுவலைஸ் பண்ணுறது என்னென்னா டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் இஸ் சைலன். மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் என்னென்னா உப்பாக தான் இருக்கும். இது சீஸ் அண்ட் ஓசனில் என்னென்னா இந்த வாட்டர் காணப்படுது. நெக்ஸ்ட்டு எர்த்தில் உள்ள டோட்டல் வாட்டரில் 97.2% சால்ட் வாட்டராகவும் 2.8% ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்குது. இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் 2.2% எர்த் சர்ஃபேஸ்லையும் ரிமைனிங்காக உள்ள 0.6% கிரவுண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீராக என்னென்னா கிடைக்கிது. எர்த் சர்ஃபேஸில் உள்ள 2.2% ஃப்ரெஷ் வாட்டரில் 2.15% கிளாசியர் அண்ட் ஐஸ் கேப் அதாவது பனிமலையாக இருக்குது. 0.01% லேக் ஸ்ட்ரீம்ஸாக இருக்குது. ரிமைனிங்காக உள்ள 0.04% அதர் வாட்டர் ஃபார்ம்ஸ் இருக்குது. டோட்டல் கிரவுண்ட் வாட்டரில் 0.6% எக்கனாமிக் பேசிக்கில் ஒரு டெக்னாலஜி மூலம் ட்ரில்லிங் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அதாவது பிரிக்கிறாங்க. வாட்டர் ஒரு ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸாக இருக்குது. வாட்டர் இன் இந்தியா இஸ் அவைலபிள் இன் 3 sources. தே ஆர் precipitation, surface water and ground water. அதாவது இந்தியாவில் வாட்டர் சோர்ஸஸ் 3 sourcesலேருந்து என்னென்னா அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னா precipitation, surface water and ground water. precipitation என்னென்னா மழைப்பொழிவு, சர்ஃபேஸ் வாட்டர்னா மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வாட்டர், கிரவுண்ட் வாட்டர்னா நிலத்தடி நீர். Hydrologic cycle or water cycle. Hydrology is the science which deals with the various aspects of water such as its occurrence, distributions, movement and properties on the planet Earth. Availability of water on the earth is not uniform. Some places are very rich in water resources while some other places are poor in water resources. Hydrologic cycle என்னன்னா நீர் சுழற்சி. ஹைட்ரலாஜின்றது என்னென்னா எர்த் சர்ஃபேஸில் உள்ள வாட்டரோட அக்யூரன்ஸ் அதோட தன்மை, டிஸ்ட்ரிபியூஷன்னா அதோட பரவல், மூமெண்ட் அதோட இயக்கம், ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா பண்பு. இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டை டீல் பண்ணக்கூடிய சயின்ஸ் தான் ஹைட்ரலாஜி. எர்த்தில் கிடைக்கக்கூடிய வாட்டர் இஸ் நாட் யூனிஃபார்ம் அதாவது ஒரே மாதிரி என்னென்னா வாட்டர் இருக்காது. வாட்டர் ரிசோர்ஸஸ் சம் பிளேஸில் வெரி ரிச்சாகவும் சம் அதர் பிளேஸில் என்னென்னா புவராகவும் தான் இருக்கும். ஹைட்ரலாஜிக் சைக்கிள் இஸ் ஏ குளோபல் சன் ட்ரைவன் ப்ராசஸஸ் அதாவது ஹைட்ரலாஜிக் சைக்கிள்
சூரிய இயக்க ப்ராசஸ்னால நடைபெறுது. வாட்டர் சீலேருந்து எவாபரேஷன் மூலம் அட்மாஸ்பியருக்கு போய் நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியர்லேருந்து ரெயின்ஃபாலாக லேண்டுக்கும், லேண்டிலேருந்து வாட்டராக ஓசனுக்கு என்னென்னா போகுது. வாட்டர் சைக்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. வாட்டர் சைக்கிளில் உள்ள குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து என்னென்னா இன்வேரியபிள், அதாவது மாறாமல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா வாட்டர் சைக்கிள் வந்து வேரியஸ் ஆகிட்டே இருக்குது. எவாபரேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மூலமும் நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் லீக் ஆகி டிரான்ஸ்பிரேஷன், அதாவது வெளிவருவதன் மூலம் என்னென்னா நடைபெறுது. வாட்டர் எவாபரேஷன் மூலம் அட்மாஸ்பியரோட அல்டிடியூடுக்கு போகும்போது கண்டென்ஸ் ஆகி க்ளவுட்ஸ் என்னென்னா ஃபார்ம் ஆகுது. க்ளவுட்ஸில் உள்ள வாட்டர்லாம் மெல்ட் ஆகி சம்டைம் வெடிக்கிறதன் மூலம் ப்ரெசிபிடேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் என்னென்னா எர்த்தை வந்து ரீச் ஆகுது. ப்ரெசிபிடேஷனோட ஒரு பார்ட் வாட்டர் எர்த்தில் வந்து ஃப்ளோ ஆகுது. அதாவது ப்ரெசிபிடேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு பார்ட் வாட்டர் வந்து எர்த்தில் வந்து என்னென்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் கால்டு ரன் ஆஃப், நீர் வழிந்தோடல். நெக்ஸ்ட்டு ப்ரெசிபிடேஷனோட ஒரு பார்ட் வாட்டர் என்னென்னா ரன் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அதர் பார்ட் வாட்டர் வந்து சாயிலே வந்து என்னென்னா இன்ஃபில்டரேஷன் ஆகி கிரவுண்ட் வாட்டர் என்னென்னா ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரலாஜிக் சைக்கிள்ன்றது என்னென்னா நேச்சுரலான கண்டினியூஸான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இதில் 3 important processes of the hydrologic cycle are evaporation, precipitation, runoff. Next one, components of hydrologic cycle. There are 6 main components in hydrologic cycle. First one, evapotranspiration, condensation, precipitation, infiltration, percolation, அதாவது உட்கசிதல், நீர் வந்து என்னென்னா உள்ளே வந்து கசிகிறது. 6th one, runoff. Evapotranspiration, ஆவி ஈர்ப்பு. It is defined as the total loss of water from the earth through evaporation from the surface of water bodies and the transpirations from vegetation. In cropped area, it is difficult to determine the evaporation and transpiration separately. Therefore, it is collectively called as evapotranspiration. எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் என்னென்னா எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து எவாபரேஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் லீக் ஆகி டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது. இதனால் டோட்டல் வாட்டர் எர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டர்லாம் லாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிராப்டு ஏரியாவில் எவாபரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷனை செப்பரேட்டாக டிட்டர்மைன் செய்கிறது என்னென்னா டிஃபிகல்ட்டான ஒன்று. இட் இஸ் கால்ட் அஸ் எவாபோட்ரான்ஸ்பிரேஷன். Evaporation. Evaporation refers to the process in which the liquid form of water changes into gaseous form. Water boils at 100 degrees Celsius temperature, but it actually begins to evaporate at 0 degrees Celsius, and the process takes place very slowly. Evaporation என்னன்னா ஆவியாதல். வாட்டர் லிக்விட் ஸ்டேஜ்லேருந்து கேசியஸ் ஸ்டேஜுக்கு சேஞ்சஸ் ஆகிறது என்னென்னா எவாபரேஷன். 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வாட்டரில் என்னென்னா பாயில்ஸ் ஆகுது. ஆக்சுவலி வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் என்னென்னா எவாபரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த ப்ராசஸ் வெரி ஸ்லோவாக வந்து நடைபெறுது. எவாபரேஷன் ரேட்டை வந்து அஃபெக்ட் செய்யக்கூடிய இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸாக டெம்பரேச்சர் வந்து இருக்குது. எவாபரேஷன் அண்ட் டெம்பரேச்சருக்கு இடையே பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. எர்த் சர்ஃபேஸில் உள்ள எக்ஸ்டர்னான வாட்டர், விண்டு, இந்த அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி இதெல்லாம் எவாபரேஷன் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓசன், சீஸ், லேக் அண்ட் ரிவர்ஸில் இருந்து 90% மாய்ஸ்சர் எவாபரேஷன் மூலம் அட்மாஸ்பியருக்கு வந்து செல்லுது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங்காக 10% பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் லீக் ஆகி அது வெளிவருவதன் மூலம் என்னென்னா செல்லுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் எவ்வளவு எவாபரேஷன் ஆகுதோ அதே அளவுக்கு ப்ரெசிபிடேஷனாக எர்த்துக்கு வந்து கிடைக்கிது. பட் ஜாக்ரஃபிக்கலாக இந்த எவாபரேஷன் ப்ராசஸ் வேரியஸ் ஆகிட்டு இருக்குது. ஓசனில் எவாபரேஷன் வந்து ஹையாகவும் ப்ரெசிபிடேஷன் வந்து என்னென்னா லோவாகவும் இருக்குது. பட் லேண்டில் எவாபரேஷன் வந்து லோவாகவும் ப்ரெசிபிடேஷன் வந்து ஹையாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர் லோவாக இருக்கக்கூடிய பீரியடில் வாட்டர் வெப்பர் வந்து வாட்டர் பாடிக்கு நியரில் என்னென்னா தங்குது. ஏர் ஹையாக உள்ள பீரியடில் ட்ரையான விண்டு வாட்டர் வெப்பரை வெளியேற்றி அடிஷன் எவாபரேஷனுக்கு என்னென்னா வழிவகுக்குது. Do you know the rate of evaporation increases with increase in wind speed, increase in temperature, decrease in humidity and increase in areal extent of surface water bodies. அதாவது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Transpiration. Transpiration refers to the process by which the water content in the plants are released into the atmosphere in the form of water vapor.
டிரான்ஸ்பிரேஷன்னா நீர் உட்கசிந்து வெளியிடுதல். டிரான்ஸ்பிரேஷன்றது என்னென்னா பிளான்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் எவாபரேஷன் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ஸ் மூலம் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகக்கூடிய வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் மூலம் ரிலீஸ் ஆகுது. The rate of transpiration is also affected by the temperature, wind, humidity. சாயிலோட ஹியூமிடிட்டி சாயில் எபிலிட்டி மூலம் பிளான்டோட ரூட்டுக்கு வாட்டர்லாம் செலுத்துது. பிளான்டோட பார்க்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆல்சோ டிட்டர்மின் த டிரான்ஸ்பிரேஷன் ரேட். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், கிராப் கேரக்டரிஸ்டிக், என்விரான்மெண்ட், கல்டிவேஷன் இது வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்ன்னா டிட்டர்மைன் செய்யுது. Condensation. It refers to the process in which the gaseous form of water changes into liquid form. Condensation generally occurs in the atmosphere when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. As a result, excess water vapor condenses to form cloud droplet. கண்டென்சேஷன் அதாவது நீர் சுருங்குதல். வாட்டர் வேப்பர் வாட்டராக சேஞ்சஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னா கண்டென்சேஷன். அட்மாஸ்பியரில் வார்ம் ஏர் அதாவது வெப்பக்காற்றுலாம் மேலே வந்து அது கூலாகி வாட்டர் வேப்பரை தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறனை லாஸ் ஆகும்போது கண்டென்சேஷன் என்ன நடைபெறுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷனால் க்ளவுட் ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. இது க்ளவுட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்குது. இந்த க்ளவுட்ஸ் ப்ரெசிபிடேஷன் வந்து என்னென்னா உருவாக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிள் மூலம் எர்த் சர்ஃபேஸ்க்கு வாட்டராக வந்து என்னென்னா ரிட்டர்ன் வருது. கண்டென்சேஷன் எவாபரேஷனோட ஆப்போசிட் சைடாக இருக்குது. Forms of condensation. Dew, frost, fog, mist and clouds are the three major forms of condensation. Dew. It is a water droplet formed by the condensation of water vapor on a relatively cold surface of an object. It forms when the temperature of an object drops below the dew point temperature. டியூனா பனி. வாட்டர் ட்ராப்லெட் எர்த் சர்ஃபேஸில் கோல்டு அதாவது கூலிங்கான ஆப்ஜெக்ட் மீது படும்போது டியூவில் என்னென்னா ஃபார்ம் ஆகுது, அதாவது பனி என்னென்னா உருவாகுது. ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரை விட பிலோவாக இருக்கும்போது டியூ வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஒன் ஃப்ரோஸ்டு. இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம்டு பை டெபாசிஷன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஆன் ஏ ரிலேட்டிவ்லி கோல்டு சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நவுன் அஸ் ஃப்ரோஸ்டு அதாவது உறைபனி. கூலிங்கான ஆப்ஜெக்டோட மேற்பரப்பில் வாட்டர் வேப்பர் டெபாசிஷன் ஆகி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் சேஞ்சஸ் ஆகிறது தான் ஃப்ரோஸ்ட்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கீழே போகும்போது ஃப்ரோஸ்டு அதாவது உறைபனியில் என்னென்னா ஃபார்ம் ஆகுது. Fog is the suspended tiny water droplet or ice crystals in an air layer next to the earth's surface that reduce the visibility to 1000 meter or lower. Fog அதாவது அடர் மூடுபனி. ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் கண்டென்ஸ் ஆகிறதுனால டைனி வாட்டர் ட்ராப்லெட் ஃபாக்னு சொல்கிறாங்க. அதாவது டைனி வாட்டர் ட்ராப்லெட்னா மிக நுண்ணிய நீர்த்துளி தான் என்னென்னா ஃபாக் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும், இல்லைன்னா அதுக்கும் குறைவான உயரமில் ஏர் லேயராகவும் இருக்கும். ஃபாக்கோட ஹைட் 10 கிலோமீட்டர் இல்லைன்னா அதுக்கும் குறைவான உயரமாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா வின்டர் சீசனில் மவுண்டைன் ரீஜியன்லாம் வந்து அதிக பனிலாம் இருக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட யார் நிற்கிறாங்க கூட தெரியாத அளவுக்கு என்னென்னா பனி நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மிஸ்ட். Mist is the tiny droplet of water catching the air. These droplets form when the water vapor in the air is rapidly cooled, causing it to change from invisible gas to tiny visible water droplet. Mist அதாவது மூடுபனி. ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட் தான் என்னென்னா மிஸ்ட்டு. ஏரில் உள்ள வாட்டர் வேப்பர்லாம் கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கனால அது வந்து நம்மளுக்கு என்ன விசிபிளாக தெரியாது. இப்போ கேசியஸ் ஸ்டேஜில் இருந்து விசிபிளாகக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்டாக சேஞ்சஸ் ஆகுது. இதுதான் என்னென்னா மிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மிஸ்ட் இஸ் லெஸ் டென்ஸ் தென் ஃபாக். அதாவது மிஸ்ட் வந்து ஃபாக்கை விட வந்து டென்சிட்டி குறைவாக தான் இருக்கும். Clouds consist of tiny water droplet ice particles which are so small and light in weight. Clouds are formed by microscopic traps of water or by small ice crystals. அதாவது கிளவுட்ஸ்னால் என்னென்னா மேகங்கள். கிளவுட்ஸுன்றது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய குறைவான வெயிட்டுடைய டைனி வாட்டர் ட்ராப்லெட் தான் என்னென்னா கிளவுட்ஸ். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டைனி வாட்டர் ட்ராப்லெட்டும் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் என்ன கிளவுட்ஸாக இருக்குது. இந்த வாட்டர் ட்ராப்லெட்டோட அளவு 2 மைக்ரான்லேருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. இந்த மைக்ரான் அளவுக்கு மேலே வந்து போகும்போது வாட்டர் ட்ராப்லெட்டாக என்னென்னா சேஞ்சஸ் ஆகுது. Do you know? Condensation occurs when the air gets saturated. Warm air can hold more water vapor than the cool air.
Saturation occurs when the temperature drops down. கண்டென்சேஷன் என்னென்னா வாட்டர் வேப்பர் ஏர் அடைந்து சட்டரேட் அதாவது நிறைவான நிலையை அடையிறது என்னென்னா கண்டென்சேஷன். வார்ம் ஏர் அதாவது வெப்பக்காற்று கூலிங்கான ஏரை விட அதிக வாட்டர் வேப்பரை வந்து தக்க வச்சுக்குது. டெம்பரேச்சர் வந்து லெஸ் ஆகும்போது ஏர் வந்து சட்டரேட் ஆகுது அதாவது நிறைவான நிலையை வந்து அடையுது.